ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். திருச்சி மரக்கடை பகுதியில் 10:30 மணிக்கு அவர் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு இப்போதைக்கு அவர் இருக்க வேண்டிய இடம் அரியலூரை நோக்கி அவர் பயணப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அரியலூரினுடைய செகண்ட் பாயிண்ட்டுக்கு செல்ல வேண்டிய நேரத்தில் அவர் திருச்சி மரக்கடையை நோக்கி வந்திருக்காரு. அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தாவேக தலைவர் விஜயுடைய ஸ்பீச்சை கேட்கறதுக்காக அங்கே கூடியிருந்தவர்கள் மேலே மொட்டை மாடிகளில் ஏறி அங்கே இருக்கக்கூடிய ஸ்லாப்பில் ஏறி நின்று கொண்டிருந்தாங்க. அதில் ஒருத்தர் மயக்கமடைஞ்சிருக்கிறத அந்த காட்சிகளையும் நம்ம நேரலையில் பார்க்குறோம். தொடர்ந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். முதல் பிரச்சார கூட்டத்திலே அவரால் குறிப்பிட்ட நேரத்துக்கு வர முடியல, அந்த அளவுக்கு மக்களுடைய வரவேற்பு இருக்குது. அவருடைய வாகனத்தை சுற்றிலும் தொண்டர்கள் பொதுமக்கள் இருக்காங்க. இந்த வரவேற்பு எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இல்ல, இப்போ அவர் வாகனத்தின் மேலே ஏறி நின்று பொதுமக்களை பார்த்து கையசைத்தவாறு செல்லக்கூடாது என்பது ஒரு நிபந்தனை என்று நினைக்கிறேன். ஆகவே அவர் முன்னிருக்கையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவர் வாகனத்தின் மேலே இருந்து போவதாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சற்று விரைவாக அந்த வண்டி போக முடியும் என்பது என்னுடைய பார்வை. இந்த தாமதம் நிச்சயமாக தவிர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று என்பது என் பார்வை. ஆனால் விஜய்க்கு இவ்வளவு தூரம் பெருமளவுக்கு கூட்டம் திரண்டிருப்பது என்பது இதை யூகித்துத்தான் ஆளுங்கட்சி பல்வேறு நிபந்தனைகளை காவல்துறை மூலம் விதித்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அவர் எவ்வளவு நேரம் பேசலாம் என்பதெல்லாம் வரையறுத்தது, அப்புறம் ரோட் ஷோ நடத்தக்கூடாது என்று கூறியது, இவையெல்லாம் விசித்திரமான நிபந்தனைகள். இதே நிபந்தனைகளை ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ இந்த அரசு விதிக்கவில்லை என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. ஆகவே திரு விஜய் அவர்களுடைய பிரச்சார பயணம் தொடக்க நிலையிலேயே ஆளுங்கட்சிக்கு கவலையை தோற்று வைத்திருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த எழுச்சி என்பது மக்கள் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகியோரது கூட்டங்களில் நான் பார்த்திருக்கிறேன். இல்லை, அதே மாதிரியான ஒரு எழுச்சி. ஏன்னா இப்போ எல்லாரும் சொல்றது எம்ஜிஆர் அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஈவினிங் ஒரு 6 மணின்னு திட்டமிட்டிருந்தா 11 மணி ஆயிரும் அப்படின்னு. இதே கம்பேர் பண்ணி பார்க்குறீங்களா? நிச்சயமாக. நான் அவருடைய மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தேர்தல் பிரச்சாரம் செய்த காலங்களில் இரவு 10 மணியோடு கடைசி கூட்டத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையே கிடையாது. நான் அவருடைய பயணத்தை பல்வேறு நேரங்களில் கவர் செய்திருக்கிறேன். அதிகாலை 3 மணிக்கு தான் அவர் பிரச்சாரத்தை முடித்து விட்டு இதே திருச்சியிலே அரிஸ்டோ என்கிற ஒரு பழமையான ஹோட்டல் இருக்கிறது. அந்த ஹோட்டலுக்கு தான் தங்குவார். இரவு அதிகாலை 3 மணிக்கு முடித்து விட்டு 4 மணிக்கு அவர் சாப்பிட்டு விட்டு படுப்பார் என்று உதவியாளர்கள் கூறியிருக்கிறார்கள். 3 மணி வரை அவர் பிரச்சாரத்தை முடித்து விட்டு போகும்போது திருச்சி நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு லாட்ஜுக்கு நாங்கள் அதிகாலை 3:30 மணி 4 மணிக்கு போய் கதவை தொட்டுவோம். அந்த காலமெல்லாம் நினைவுக்கு வருகிறது. எம்ஜிஆர் அவர்கள் இரவு 7 மணி 8 மணிக்கு வருவதாக சொன்ன ஊருக்கு 11 12 மணிக்கு தான் வருவார். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் வரவேற்பு அல்லது அவர் போக முடியாத சூழல்லாம் உருவாகும். சில கூட்டங்கள் ரத்தாகி அடுத்த நாள் எல்லாம் பேசி இருக்கிறார். நான் அந்த அளவு ஒப்பிட்டு சொல்லவில்லை. அந்த மாதிரி நிலைமை முன்பும் நேரிட்டு இருக்கிறது. ஆனால் திரு விஜய் அவர்களுக்கு திரண்டு இருக்கிற கூட்டம், குறிப்பாக இளைஞர்கள், இளம் பெண்கள், இதை பார்க்கும்போது நிச்சயம் அவருடைய வருகை என்பது தமிழக அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றுதான் நான் கருதுகிறேன். நடிகர் சிரஞ்சீவி அவர்களுக்கும் இதே மாதிரி கூட்டம் சேர்ந்தது, இதே மாதிரி அவருடைய பிரச்சாரத்தில் ஒரு எழுச்சியெல்லாம் பார்க்க முடிந்தது. அது ஓட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து அரசியல் ரங்கத்தில் முன் வச்சுட்டு இருக்காங்களே, நீங்க அதை எப்படி பார்ப்பீங்க? இவரை நிராகரிக்க வேண்டும், இவருக்கு சிவாஜி கணேசன் பெரிய நடிகர், அவரே அரசியலில் தோற்று விட்டார் என்கிறார்கள். ஆகவே இப்படி நிராகரிப்பவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள். நான் பொறுத்திருந்து பார்க்க விரும்புகிறேன். ஆனால் நான் அண்மையில் வெளிவந்திருக்கக்கூடிய சில கருத்து கணிப்புகளின்படி 15% கீழே அவர் வாங்க மாட்டார் என்று ஒரே மாதிரியாக பலரும் கூறுகிறார்கள். ஆகவே அவர் சிரஞ்சீவியோ சிவாஜியோ அல்ல என்றுதான் என் பார்வை. இப்போ சனிக்கிழமை தோறும் அவர் திட்டமிட்டு இந்த பயணத்தை மேற்கொள்றாரு. அதுல சில விமர்சனங்கள் வந்தாலும் இப்போ சனிக்கிழமை அப்படின்றது ஓரளவு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணலையா? சனி ஞாயிறு ஆகிய 2 தினங்கள் என்று நான் பார்க்கிறேன். இது விமர்சனங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.